ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, WHO என்று அழைக்கப்படக்கூடிய என்று அழைக்கப்படக்கூடிய வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், இதை உருவாக்கியது அமெரிக்கா தான். ஏன்னா இதை அழிக்கப் போவதும் அமெரிக்கா தான் அப்படின்ற ஒரு விஷயம் WHOலேருந்து கிட்டத்தட்ட ஐநாலேருந்து வெளியே வந்த மாதிரி இது. WHOலேருந்து அமெரிக்கா வெளியேறி இருக்கிறது அப்படின்னு சொல்கிறத தாண்டி WHO அடித்து துரத்தி விட்டுருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் என்ன முக்கிய காரணம்னா, இது என்ன லாபி நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக WHO அதாவது ட்ரம்ப்போட இந்த நடவடிக்கை சர்வதேச அளவில் நமக்கெல்லாம் எவ்வளோ முக்கியமானது அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கும் முக்கியமானது. நம் வீட்டில் ஒருவராவது இந்த கொரோனாவுக்கு பிறகு நெஞ்சடைச்சு செத்துருப்பான், இல்லை கொரோனாவில் செத்துருப்பான், இல்லை கொரோனாவில் பாதிக்கப்பட்டிருப்பான். நிச்சயமாக அப்படி இல்லாத ஒரு வீடே இருக்காது, ஒரு குடும்பமே இருக்காது. இதற்கெல்லாம் காரணகர்த்தாக்களை அழித்தொழிக்க வேண்டும் என்பது, அதுக்கு ஒருத்தர் இறங்கியிருக்கார் ட்ரம்ப். நம்மளால் முடியாது, ஆனால் அவர் இறங்கிட்டார். சரியா? இப்போ என்ன நடந்துச்சு, WHO என்னன்றது பலருக்கும் தெரிஞ்சிருக்கு. பார்த்தவங்க தெரிஞ்சவங்களாம் விட்டுருங்க, தெரியாதவங்க மட்டும் வாங்க. தெரிந்தவர்கள் பூட்டு ஆட்ட வேண்டாம். தெரிந்தவங்கள பார்க்குறேன்னா பாருங்கள், இல்லைன்னா நீங்கள் வேறு ப்ரோக்ராம் பார்க்கலாம். அதில் நீங்கள் WHO எங்களுக்கு தெரியும், நீ என்ன சொல்கிறது, இது என்ன தெரியும், அது தெரியுன்றவர்கள் தயவுசெய்து நீங்கள் வேறு வீடியோ பார்க்கலாம். ஸோ இப்போ WHO பண்ணுறது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனை ட்ரம்ப் துரத்தி விட்டுருக்காரு. நீ உனக்கு 5 பைசா தரமாட்டேன் அப்படின்னு. சரியா? ஸோ இப்போ இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன இதற்கும் மாஃபியா மருந்து மாஃபியாக்களுக்கும் என்ன தொடர்பு, இது எந்த வகையில் நம்மளை இங்கே தமிழ்நாடு வரைக்கும், நம்ம வீட்டு வரைக்கும், நம்ம வீட்டுக்குள்ளே வரைக்கும் எப்படி பாதிக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இதற்கு ட்ரம்ப் எடுத்திருக்க நடவடிக்கை என்னன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா WHO அமெரிக்காவில் இருக்குது. சரியா? இதோட தலைவராக, அதாவது ஜென்ரல் செக்ரட்டரி அப்படின்வாங்க, யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டெட்ரோஸ் அதானம் கேப்ரியாசிஸ் அப்படின்ற ஒரு நபர் இருக்கார். இவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் எந்த நாட்டை சேர்ந்தனா, ஆப்பிரிக்காவை சேர்ந்த பஞ்சத்தில் அடிபட்ட ஒரு பல நாடுகள் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. அதில் 25 வருடங்களுக்கு முன்பு மிகப்பெரிய பஞ்சம், நோய், டிபி, மலேரியா பரவல், எய்ட்ஸு இப்படின்னு ரொம்ப கேவலமாக கிட்டத்தட்ட 40% மக்கள் அங்கே எய்ட்ஸால் பாதிக்கப்பட்டவர்கள் இருந்தாங்க ஒரு 25 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி. சரிங்களா? அப்படிப்பட்ட ஒரு ரொம்ப மோசமான நிலையில் இருந்த ஒரு நாட்டிலிருந்து வந்தவர் தான் தற்போது WHO ஜென்ரல் செக்ரட்டரியாக இருக்க டெட்ரோஸ் அதானம் கேப்ரியாசிஸ். சரிங்களா? எரித்ரியா என்று அழைக்கப்படும் எத்தியோப்பியா என்கிற ஆப்பிரிக்க நாட்டை சேர்ந்தவர் தான் இந்த டெட்ரோஸ் அதானம் கேப்ரியாசிஸ். இவர் என்னென்னா ஒரு மருத்துவர். நல்லா கேட்டுங்க. அதாவது சினிமா திரைப்பட வில்லன், இங்கிலீஷ் படத்திலலாம் பார்த்துருப்பீங்க, ஹாலிவுட் படத்தில் பார்த்துருப்பீங்க, குறிப்பாக ஜேம்ஸ் பாண்ட் படத்திலலாம் பார்த்துருப்பீங்க. பெரிய பெரிய வில்லன்கள் பயங்கர கோட் ஷூட்லாம் போட்டிருப்பான், பயங்கரமான காரில் ஹெலிகாப்டர் ஃப்ளைட்லாம் வச்சுருப்பான், தனி விமானத்தில் போவான், எல்லாம் பெரிய ஆளாக இருப்பான் சமூகத்தில். ஆனால் அவன் மிக கொடூரமான ஒரு வில்லனாக காட்டியிருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு நபராகத்தான் ட்ரம்ப் இவரை பார்க்குறார். சரியா? அப்போ இந்த டெட்ரோஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவர் WHO வந்ததே ஒரு மிகப்பெரிய ஒரு சதி பின்னல் விலையில் தான் வரார். எப்படின்னா, ஒரு நாடு கிட்டத்தட்ட 40% பேர் ஒன்று டிபி, எய்ட்ஸு, இல்லைன்னா மலேரியாவில் பாதிக்கப்பட்டு, மலேரியாவுக்கு நம்ம ஊரில் மருந்து இருக்குது, மாத்திரை சாப்பிட்டு சரியாக மலேரியா காய்ச்சல் வந்தால் சில மாத்திரையில் சாப்பிட்டா சரியாகும். இன்னும் ஆப்பிரிக்க நாடுகளில் மலேரியான்றதை கட்டுப்படுத்த முடியாத ஒரு நோயாக தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஆட்சி மாற்றம் வரணும் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு போராளி குழு ஆயுதம் தாங்கி போராடுறாங்க. அந்த குழுவில் இந்த இளம் டாக்டர் யார், டெட்ரோஸ் அதானம் கேப்ரியாசிஸும் ஒரு முக்கிய கமிட்டியில் உள்ள ஒரு தான் இருக்கார். ஆயுதம் தாங்கி போராடுறாங்க. அங்கே ஆட்சி மாற்றம் ஏற்படுது. ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட உடனே என்னென்னா, 2005 இந்த கேப்ரியாசிஸ் அமைச்சராகிறார். அமைச்சராகிறாரு அப்படின்னா 2005லேருந்து 2012 வரைக்கும் அவர் என்ன அமைச்சராக இருக்காருன்னா, ஹெல்த் மினிஸ்டராக இருக்கார் அந்த நாட்டில். இப்போ இந்த ஹெல்த் மினிஸ்டராக இருக்கக்கூடிய காலகட்டங்களில் என்ன பண்ணுறாருன்னா, WHO தொடர்பு வருது, அமெரிக்க தொடர்புகள்லாம் வருது. ஏன்னா அப்படியே அமெரிக்க தொடர்புகள் WHO தொடர்புலாம் வரும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட டையை போட்டுறாரு. ஏன்னா இது ஒரு ஏழை நாடு. எத்தியோப்பியான்றது ஒரு பெரிய பஞ்ச பராரைகள் நாடாக அப்போ இருந்த ஒரு நாடு. அந்த நாட்டை சேர்ந்த ஒரு நபர் என்ன கொஞ்சம் விவரமாக இருக்கார். விவரமாக இருந்ததுன்னா WHO டையை போட்டு அங்கே உள்ள ஆட்களோட உள்குத்து போட்டு இப்படி போய் அமெரிக்காவுக்குள்ளே ஊடுருவி, ஏன்னா இப்படி இவங்களோட தன்னை கட்டி இப்படி போயிட்டே இருக்கார். அதே நேரத்தில் சைனாவோடையும் உறவு கொண்டுகிட்டே இருக்கார், உறவு வச்சுட்டே இருக்கார்.
லேசான உறவுகள் இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் அமெரிக்காவை தான் ஃபாலோ பண்ணுறாரு. பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, திடீர்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் 2012க்கு அப்புறம் இவர் வந்து எத்தியோப்பியா வெளியுறவுத்துறை அமைச்சராகிறார். வெளியுறவுத்துறை நம்ம ஜெய்சங்கர் மாதிரி வெளியுறவுத்துறை அமைச்சரானோடனே சீனாவோட உறவு வருது. அப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நீங்கள் இப்போ வரலாற்றை புரட்டி பார்த்தாலும் சரி, டேட்டாவை எடுத்து பார்த்துட்டாலும் சரி, 2011 வரை சீனாவுக்கும் எத்தியோப்பியாவுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. ஒரு பைசா கூட அங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. சீனாவுக்கும் எத்தியோப்பியாவுக்கு என்ன தொடர்பு? இது ஆஃப்ரிக்காவில் இருக்குது, இது ஏசியாவில் இருக்குது. ஆனால் டெட்ரோஸ் அது நம்ம வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஆன உடனே என்ன ஆகுதுன்னா, மில்லியன் கணக்கான டாலர்களை கொண்டு வந்து வளர்ச்சி திட்டத்திற்காக சைனா இன்வெஸ்ட் பண்ணுது. இங்கே எத்தியோப்பியாவுக்குள்ளே வருது. தலைவன் தான் நைஸாக கூப்பிட்டு வர்றாப்புல உள்ள கூப்பிட்டு வந்து அவர்களோட டையை போட்டு அவரோட உள்குத்து வேலையெல்லாம் பார்த்து அமெரிக்காவுக்கு எதிராக இல்லைன்னா சும்மா ஒரு டாக்டர் அப்படின்ற மாதிரி அப்படியே பவுடர் அடிச்சுக்கிட்டு சைனாவோட மிகப்பெரிய தொடர்பு வச்சுருக்காரு. இந்த சைனா தொடர்பு எப்போனா ஃபாரின் மினிஸ்டர் ஆனால் ரொம்ப க்ளோஸ் ஆகுது. ஆனால் ஆயுதம் தாங்கி போராடிய ஒரு குழு ஒன்று இருக்குல்ல, திக்ரேன்னு சொல்லி ஒரு ஆயுத போராட்ட குழு ஒன்று இருந்தது எத்தியோப்பியாவில். அவர்கள் தான் அந்த குழுவை சேர்ந்தவர் தான் யார், நம்ம டெட்ரோஸ்லாம். ஏன்னா அவர்கள் லெஃப்டிஸ்ட், நல்லா புரிஞ்சுங்க, லெஃப்டிஸ்ட்டு. 2005க்கு முன்னாடி இந்த போராட்டம் நடக்குது. லெஃப்டிஸ்ட்டு ஆயுதம் தாங்கி போராடுறாங்க. இவர் ஒரு டாக்டரு, எம்பிபிஎஸ் டாக்டர் மாதிரி ஒரு டாக்டர், படித்த ஒரு டாக்டர். அவருக்கு ஒரு மரியாதை கொடுக்குறாங்க. இப்போ தான் வந்து சைனாவோட அந்த டச் ஏற்கனவே இருக்குது. இவர்கள் ஆயுத போராட்டம் நடத்தின காலத்தில். அதுக்கப்புறம் அண்ணன் வந்து மினிஸ்டர் ஆகிறார். மினிஸ்டர் அண்ணன் ஹெல்த் மினிஸ்டர் அண்ணன் அப்படியே வண்டியை இந்த பக்கம் திருப்புறாரு. அங்கே போனால் பில்கேட்ஸுடைய தொடர்பு ஏற்படுது. பில்கேட்ஸ் வந்து இப்போ சர்வதேச அதிகாரம் மெடிக்கல் மாஃபியா நம்ம சொல்கிறோம்ல, இப்போ ஒரு ஹெல்த் மினிஸ்டராக இருக்காரா. இப்போ அங்கேருந்து சில மருந்துகள் இதுகள்லாம் வந்து ஆப்பிரிக்காவுக்கு விற்கிறாங்க. அதுக்கு தலைமை உடந்தையாக இருக்கார். நாம் நினைத்ததை சரியாக செய்யக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி டெட்ரோஸ் வந்து அவர் கணிக்கிறோன்னே அவங்களோட டைப் ஆயிடுது. உடனே வந்து என்னென்னா அப்படி ஒரு ட்ராவல் போயிட்டுருக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, சீன உதவியோட கடந்த 7 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு WHO ஜென்ரல் செக்ரட்டரியாக இருக்கணும்னா பல நாடுகள் வாக்களித்து தான் வெற்றி பெற வைக்க வேண்டும். அதில் வந்து பார்த்திங்கன்னா 4 வருஷம் தான் பதவியில் இருக்க முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, டெட்ரோஸு ஒரு ஆஃப்ரிக்கனா இது பண்ணி பாவம் கஷ்டப்படுற நாட்டிலேருந்து வந்திருக்காரு, ரொம்ப அறிவாளி, நல்ல மனுஷன், நல்லவர், வல்லவர்னு சொல்லி பில் மெலிண்டா கேட்ஸ் உடைய அந்த ரெப்ரசன்டேட்டிவாக அவரை கொண்டு வந்து நைஸாக உள்ளே நுழைச்சி விட்றாங்க. இதுக்கிடையில் சைனாவும் ஆதரிக்குது. தலைவன் WHO பிரசிடெண்ட் ஆயிடுறார், இது ஜெனரல் செக்ரட்டரி ஆயிடுறாரு. இதுக்கிடையில் என்ன பண்ணுறாருன்னா, பில்கேட்ஸ் என்ன பண்ணுறாருன்னா, மனைவியை டைவர்ஸ் பண்ணிவிட்டு சீன பெண் ஒருத்தியை 2வதாக மறைமுகமாக திருமணம் பண்ணுறார். எதுக்குன்னா, சீன தொடர்புகளை வைத்து மிகப்பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு. நாம் இங்கேருந்து போனோம்னா மதிக்க மாட்டான். சீனா நாட்டை சேர்ந்த ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணால் சீன மருமகன் ஆயிடுவோம்ல. ஆனோன்னா அவர்கள் நம்பிக்கையில் நம்ம ஒய்ஃப் பேரில் எல்லா பிஸ்னஸையும் ஆரம்பிக்கலான்னு சொல்லி சீனாவில் போய் லாபு போடுறாங்க, பல பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அதற்கு யாரை பயன்படுத்துகிறாங்கன்னா, டெட்ரோஸ் நம்ம பயன்படுத்துகிறாங்க. இப்போ WHO வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அமெரிக்காவில் தான் இப்போ ஒரு சார்ட் நான் போடுறேன். யாரெல்லாம் WHO பணத்தை வாரி $பில்லியன் வாரி இறைக்கிறாங்க அப்படின்னா, அதில் நம்பர் 1 அமெரிக்கா தான். ஏன்னா ஆயிரக்கணக்கான $மில்லியன் அள்ளி அரைச்சிட்டு. அதற்கு அடுத்து வந்து ஜெர்மன். நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். ஜெர்மன் வந்து மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் தயாரிக்கிறதுல வேர்ல்டில் லீடிங்கில் இருக்குது. ஜப்பான் இருக்குது. ஸோ அப்போ ஜெர்மன் வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டை கொடுக்குது. அதற்கு அடுத்து யார் கொடுக்குறா அப்படின்னா, மெலிண்டா கேட்ஸ் ஃபவுண்டேஷன். ரைட்டா? அப்போ ஒரு வல்லரசு நாடு அமெரிக்கா, அந்த நாடு கொடுக்கக்கூடிய பணத்துக்கு இணையாக இன்னொரு வல்லரசு நாடான ஜெர்மன் கொடுக்குற பணத்துக்கு எதிராக ஒரு தனி மனிதன் கொடுக்குறான், பில்கேட்ஸ். அப்போ ஒருத்தனுக்கு இவ்வளோ லட்சம் கோடியை வாரி ஒருத்தன் கொடுக்குறான்னா என்ன அர்த்தம்னா, அதை விட 10 மடங்கு சம்பாதிக்கிறதுக்காக தான் அதை பண்ணுவான் ஒரு பிஸ்னஸ் மேன். ஓசியிலலாம் எவனும் கொடுக்க மாட்டான். ஒரே இடத்துல இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண மாட்டான், ஒரே ஆளுக்கு இவ்வளோ செலவு பண்ண மாட்டான். WHO இத்தனை லட்சம் கோடி $மில்லியன் வந்து அவன் கொடுக்குறான் அப்படின்னா, டெட்ரோஸோட இவனுக்கு உள்ள உள்குத்து. இந்த நேரத்தில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பெரிய அளவில் உலகத்தில் பெரிய அமௌண்ட் அடிக்கணும்னு பிளான் பண்ணுறாங்க டெட்ரோஸோட சேர்ந்து. டெட்ரோஸ் அதுக்கு அனுமதி தரணும். ஏன்னா இன்னொன்று வந்து நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவில் இருக்குது. அது யாருன்னா, அதுக்கு ஒரு தலைவன் ஒருத்தர் இருக்கான். இவன் எப்போ இருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் ஆட்சி காலத்துக்கு முன்னாடியிலேருந்தே இருக்கான். அப்படியே அவன் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹெல்த்தோடைய ஹெட்டாக இருக்கிறவனை வந்து அவ்வளோ சீக்கிரம் தூக்க மாட்டாங்க. அது வந்து WHO இணையான ஒரு பதவி.
ஏனென்றால் அமெரிக்காவில் பல பேட்டன் ரைட் வாங்கின நிறுவனங்கள் இருக்குது. பல நிறுவனங்களுக்கு அங்கீகாரம் அமெரிக்கா தான் கொடுக்கும். அதில் NIH நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹெல்த் USA வந்து ரொம்ப முக்கியமான USAIDன்னு ஒன்று இருக்குது. இவரெல்லாம் மிக முக்கியமான பங்கு வகிக்கக்கூடியவர்கள். இதுக்கு தலைமை யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டனி ஃபவுசி அப்படிங்கிறவன். இவன் யாருன்னா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் US தலைவன். இப்போ கொரோனா காலம் வர்றதுக்கு முன்னாடியே இவங்க எல்லாமே ஒவ்வொரு இடத்துல பல்வேறு இடங்களில் பேசியிருப்பாங்க. நீங்கள் பழைய ஸ்பீச் எடுத்து பார்த்தா போகிறோம். கொரோனா வர்றதுக்கு 7-8 வருடங்களுக்கு முன்பே இந்த ஆண்டனி ஃபவுசின்றவன் பல இடங்களில் இந்த மாதிரி வைரஸ் தாக்குதல் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அது எப்படி உனக்கு தெரியும்? 7-8 வருஷத்தில் வைரஸ் தாக்குதல் வரப்போகுது, வைரஸ் ஒன்று வரப்போகுது, புது வைரஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? இதை வேறு ஒரு இடத்துல பில்கேட்ஸு, இன்னொரு இடத்துல WHO உடைய தலைவன் யார்? நம்ம டெட்ரோஸ் ஆட்னம். இவங்க 3 பேருமே அதை சொல்லி மக்கள் மத்தியில், ஏன்னா இப்போ எப்படி மாட்டு மூத்திரத்தை பற்றி இங்கே தொடர்ந்து பேசிகிட்டே இருக்காங்க. மாட்டு மூத்திரம் குடித்தா சரியாருன்னு ஒரு நாளைக்கு கொண்டு வந்து உங்கள் வீட்டில் வச்சுருவாங்க, குடிக்க வச்சுருவாங்க உங்களை. ஏன்னா அவங்கள பின்பற்றுனீங்க. அதே மாதிரி நீங்கள் சொல்லிகிட்டே இருக்காங்க. ஒரு இது வருதுன்னொன்னே டக்குன்னு அது நம்ம கொண்டு வந்து இதில் போடுறாங்க. WHO ஜெனரல் செக்ரட்டரியாக தேர்வு பண்ணி 2 வருஷத்தில் ஆட்டையை முடிச்சிருக்கடா 2020 சொல்லி பிளான் பண்ணி, ஏன்னா இது பண்ணி அதுக்கப்புறம் தடுப்பூசி மருந்து கண்டுபிடிச்சி தடுப்பூசி முதல்ல பில்கேட்ஸ் மருந்துக்கு அப்ரூவலில் போட்டு கொடுத்து பல லட்சம் கோடி சம்பாரிச்சிட்டாங்க. ஆட்டையை முடிச்சிட்டாங்களா? இந்த ஃபவுசின்றவன் வந்து பயங்கரமான ஒரு மாஃபியா. ஏன்னா அப்போ அவன் என்ன பண்ணான்னா இவரே ஒழிக்கணும்னு பார்க்குறான். யாரை? ட்ரம்ப்புக்கு கொரோனா வந்துருச்சுட்டாங்க. கொரோனா மாஸ்க் போட மாட்டேன்னு ட்ரம்ப் சொல்கிறாரு. கொரோனாவை எதிர்க்கிறாரு. இது ஏதோ சதிட்டுட்டேன்னு சொன்னோடனே உலகத்தின் நம்பர் 1 நாடான அமெரிக்காவுடைய ஜனாதிபதியவே கொரோனாவில் முடக்க பார்க்குறாங்க. உடனே அவர் என்ன பண்ணுறாரு? எதிரி நாடு என்று தெரிந்தும் ரஷ்யாவுக்கு தன்னோட டெஸ்ட்டை அனுப்புகிறாரு. எனக்கு உண்மையிலே கொரோனா வந்துச்சா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணி சொல்லணும். அப்போ ஒரு நாட்டோட அதிபரை எப்படி மிரட்டி வச்சுருப்பாங்க பாருங்கள் இந்த மாஃபியா கும்பலில். ஸோ இப்படி இருக்கும்போது என்னென்னா ஃபவுசி இருக்கான். இந்த கொரோனாவுக்கு மருந்து தப்புன்றதும் WHO ஃபண்டு தரமாட்டேன்னு அப்பயே ட்ரம்ப் சொன்னதுக்கு காரணமாக தான் ட்ரம்ப்பை வந்து பதவியை விட்டு தூக்குறாங்க. 2020 பதவி முடிஞ்சதோடு தூக்கிட்டு அடுத்த முறை எலெக்ஷனில் ஜெயிக்க விடாமல் பண்ணுறாங்க. ஜெயிச்சும் அவரை அறிவிக்க விடாமல் அந்த மாஃபியா கும்பல் எல்லாமே சேர்ந்து பண்ணுது. ஏன்னா பல லட்சம் கோடியை லாஸ் பண்ணிட்டாப்புல ட்ரம்ப். அதை காட்டி கொடுத்துட்டாப்புல. இது பொய், இதை தானடா ராத்திரிலாம் உட்காந்து ஒட்டிகிட்டு இருந்தேன் திட்டு பயிலெல்லாம் சொன்ன உடனே ட்ரம்ப் இது பண்ணிட்டாங்களா? அப்போ மீண்டும் ட்ரம்ப் அரசியலுக்கு வரமாட்டான்னு நினச்சோன்னே ட்ரம்ப் திடீர்னு 3.5 வருஷம் பேசாமல் இருந்துட்டு நான் வராண்டா திருப்பி அப்படின்னு சொல்லி வந்து இன்றைக்கி வெற்றி பெற்று விட்டு முதல் கையெழுத்தாக இவர்களை ஒழித்து கட்ட வேண்டும் என்பது. ஆண்டனி ஃபவுசி ஒழிஞ்சு போயிட்டான். அவன் பதவி முடிஞ்சு ரிட்டையர் ஆகிட்டான். அவனை தூக்கி எரிஞ்சிட்டாங்க. அவனை வேறு ஆள் CIAயோட பழைய ஆளை வச்சு மறைச்சிட்டாங்க. பில்கேட்ஸை அடியோட வேரோட பிடுங்கி எறியணும்னு ட்ரம்ப் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டார். அதை வெளியில் சொல்ல மாட்டார், வெளியில் சொல்லவும் இல்லை. அது வந்து ஏன்னா அவன் வந்து ஒரு யூத இனத்தை சேர்ந்தவன். யூதர்களோட பேக்கப் இருக்குது. அமெரிக்காவை யூதர் கட்டுப்பாட்டு இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம், நீண்ட காலமாக நம்ம சொல்லிட்டு வரோம். அதே மாதிரி இஸ்ரேலோடைய தலையாட்டி பொம்மை தான் அமெரிக்கா அப்படின்ற மாதிரி இருந்ததே உடை தெரிய வேண்டும். அமெரிக்கா வந்து அமெரிக்கர்களுக்கு சொந்தன்ற மாதிரியான ஒரு கோஷத்தை சத்தம் இல்லாமல் எழுப்பி தான் ஒரே கல்ல 3 மாங்காய் அடிச்சுட்டு இப்போ வந்து எலான் மஸ்கை கொண்டு வந்துட்டார் ட்ரம்ப். ஸோ இனி வந்து அடையாளம் தெரியாமல் இருக்கும் இடம் தெரியாமல் பில்கேட்ஸை அழித்து விடுவார்கள் இந்த 4 வருஷத்தில். இல்லைன்னா ட்ரம்ப்பை போட்டுருவாங்க. இது 2ல் ஏதாவது ஒன்று நடக்க போகுது. இதில் வந்து ட்ரம்ப் வெற்றி பெற்றால் இந்த உலகத்துக்கு நல்லது. இந்த உலகத்துக்கு தீய சக்திகள் பலவும் ஒழிக்கப்படும். ஆனால் நீங்கள் ட்ரம்ப் இதை சொல்லலையா அதை சொல்லலையா அவர் வலதுசாரியாக இருக்காருன்னு நீங்கள் கேட்கலாம். நடக்கிற ஆட்டத்தை மட்டும் நீங்கள் பாருங்கள். பேச்சு எப்படி வேணாலும் பேசலாம், ஏன்னா சொல்லு எப்படி வேணாலும் சொல்லலாம். ஏன்னா இவர்கள் ஆபத்தானவர்கள், இவர்கிட்ட நேரடியாக சமாளிக்க முடியாது. கடைசி இது என்னென்னா இவர்களை மண்ணோட பிடுங்கி எறியணுன்றது தான் ட்ரம்ப்போடைய திட்டம். எனவே தான் இப்போ முதல்ல வந்து WHO வெளியில் வந்திருக்காரு டெட்ரோஸ். அது நம்ம கேப்ரியாசிஸ் யாருன்னு நீங்கள் பார்த்தீங்க. அதாவது ஒரு போராளியாக தன்னை காட்டிக்கொண்டு அதற்கு அப்புறம் இடதுசாரியாக இருந்து சைனாவோட டைப் வச்சு மெலிந்தா கேட்ஸ் ஃபவுண்டேஷனோட டைப் வச்சு WHO தலைவராகி பல ஆயிரம் கோடியை அடித்து சாப்பிட்டு ஏப்பம் விட்டு கொண்டு உலக மக்களுக்கு அச்சுறுத்தலாக இருந்தக்கூடிய பல விஷயங்களுக்கு காரணகாரிய கர்த்தாவாக இருக்கக்கூடிய நபராக பார்க்கிறார் ட்ரம்ப். நம்மளும் தான். ஸோ தூக்கிட்டாங்க, முடிஞ்சு. இனி WHO மெல்ல சாகும் அப்படின்ற மாதிரி தான். பில்கேட்ஸு டோட்டலாக காலி. இந்த 4 வருஷத்தில் பில்கேட்ஸ் இருக்கிற இடம் தெரியாமல் ட்ரம்ப் தூக்கி போட்டுருவார் அப்படின்றத நம்ம நம்பலாம். சைனாவில் குடியேறினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா அமெரிக்க மனைவியை திருமணம் செய்து அவரோட டையை போட்டு
பில் மெலிண்டா கேட்ஸ் ஃபவுண்டேஷன் ஒன்று ஆரம்பித்து அந்த லேடியவே வந்து டைவர்ஸ் பண்ணுவாராம். ஆனால் அந்த ஃபவுண்டேஷனில் பார்ட்னராக இருப்பாராம். இவர் தான் ஃபண்டிங் பண்ணுவாராம். அவரை டைவர்ஸ் பண்ணுற மாதிரி அமெரிக்க மனைவியை டைவர்ஸ் பண்ணிவிட்டு சீனாவில் ஒருத்தையை கல்யாணம் பண்ணுவாராம். அதை வெளியில் சொல்ல மாட்டாராம். அந்த லேடிக்கு இன்வெஸ்ட் பண்ணி சீனாவில் லேப் ஓப்பன் பண்ணி வைரஸ்களை கண்டுபிடிச்சி வைரஸ்களுக்கு தடுப்பு மருந்து கண்டுபிடிப்பாராம். அப்படி இந்தியாவில் வந்து 100 கோடி 200 கோடி பிச்சை காசை போட்டு இங்கே உள்ள மக்களுக்கு வந்து சோதனையிலியாக ஊசி போட்டு அவர்களுக்கு மருத்துவ சோதனை நடத்துவாராம். எப்படி? ஸோ இப்படிப்பட்ட தீய சக்தி இந்த 4 வருடத்தில் அழித்தொழிக்கப்படும் அப்படின்றதில் நம்ம சந்தோஷப்படலாம். ட்ரம்ப் இனி முதல் அடி இப்போ தான் அடிச்சிருக்காப்புல. இன்னி ஏறி அடிக்கக்கூடிய சில வழி இதை பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ அடுத்து என்ன நம்ம நாளைக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்திய வெளியுறவுத்துறையை போய் கெஞ்சி கூத்தாடி, ஐயா இருக்கிற H1B விசா நடைமுறையில் எதையா மாற்றத்தை கொண்டு வந்துடாதீங்க. எங்கள் ஆட்கள் கண்டெய்னரில் வந்தவன், ஏரி குச்சி வந்தவன், கம்பிக்குள்ளே வந்தவன் ஒரு 12,000 பேரை நாங்கள் கூட்டு போயிடறோம்யா, எங்களை விட்டுருங்கயான்னு சொன்னேன் விஷயத்தோட டீட்டெயில் அங்கே என்ன நடந்தது, எதற்காக நம்ம வெளியுறவுத்துறை அலறுகிறது, ஏன் மோடியை கூப்பிடல அப்படின்றத பற்றி ட்ரம்ப் பதவியேற்றதுக்கு பிறகு நமக்கு அங்கிருந்து வந்த தகவல்களை நான் விரிவாக பதிவிடுறேன். நாளைக்கு மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.